அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க சேனலுக்கு புதுவரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. கதையின் குரலாக சங்கீதா. பல்லவன் தந்த அரியணை. அத்தியாயங்கள் 40 மற்றும் 41. அத்தியாயம் 40. திறமைக்கு தலை வணங்கிய விக்ரமாதித்தன். வாதாபி நகரத்திலிருந்து தப்பி வருகிற வழியில் தங்களை பின்தொடர்ந்து வந்த எதிரி படையினரிடம் தாங்கள் நிராயுத பாணிகளாக சிக்கிக் கொண்டு விட போவதாகவே எண்ணினான் மானவர்மன். ஆனால் அருள்நந்தி அடிகள் சிறிதும் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. விரைந்து நடந்து கொண்டிருந்த அவரது நடை சற்று நிதானப்பட்டது. கரத்திலே ஊன்றுகோலாக வைத்திருந்த நந்தி தண்டத்தை தூக்கி பிடித்து அதன் கைப்பிடியை திருகினார். பிறகு உள்ளிருந்து சுண்ட விரல் பருமன் உள்ள மணிப்பிரம்பு ஒன்றை உருவி எடுத்தார். மானவர்மன் அடிகளை வியப்புடன் பார்த்தவாறே, என்ன இவர் ஏதேனும் மாய மந்திரங்கள் செய்ய போகிறாரா என்று எண்ணியபடி நடந்து கொண்டிருந்தான். பின்னால் புறவிகள் நெருங்கி வந்து கொண்டிருப்பது புலப்பட்டது. அருள்நந்தி அடிகள் அந்த மெல்லிய ஆனால் உறுதியான பிரம்பினை தம் கைகளில் வைத்துக் கொண்டு நந்தி பிடியை மீண்டும் சரி செய்து அந்த கைத்தண்டத்தை மானவர்மனிடம் கொடுத்தபடி, வல்லவனுக்கு கொள்ளும் ஆயுதம். இந்த கைத்தண்டத்தை நீ வைத்துக்கொள், மணிப்பிரம்பை நான் வைத்துக் கொள்கிறேன். இப்போது நாம் நிராயுத பாணிகள் இல்லை என்றார். அடிகளே, வேடிக்கையாக பேச இதுவா தருணம்? இவற்றை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது என பதட்டத்துடன் வினவினான் மானவர்மன். வேடிக்கை பார்த்து கொண்டிரு என்று கூறியபடியே அவர் தம் கையில் இருந்த சிறிய பிரம்பில் சுற்றி இருந்த மெல்லிய மணிக்கயிற்றை அவிழ்த்தார். பின் அந்த பிரம்பை வளைத்து கயிற்றை மறுமுனையிலே இறுக்கி கட்டினார். வீதியில் சிறுவர்கள் வைத்துக் கொண்டு விளையாடுவது போன்றதொரு சின்னஞ்சிறுவில் இப்போது அடிகளின் கையிலே இருந்தது. அவர் தன் தோள் கோப்பிலிருந்து 10-20 சின்னஞ்சிறிய அம்புகளை எடுத்து இடைக்கச்சில் சொருகிக் கொண்டார். அத்தனையும் 1 அல்லது 1.5 ஜான் நீளமுள்ள தென்னங்குச்சிகளின் பரிமாணமே உள்ள கூரிய அம்புகள். விஷம் தோய்ந்தவையும் கூட. தர்பை கட்டை போல வைத்திருந்த அவற்றின் கட்டை அவிழ்த்து அவர் இடைக்கச்சிலே சொருகிக் கொண்ட அதே கணத்தில் சாளுக்கிய வீரர்களின் புறவிகள் 10 அடி தூரத்தை சமீபித்து விட்டிருந்தன. மானவர்மனோ கலக்கத்தோடு அடிகளை பார்த்து கொண்டிருந்த அந்த தருணத்தில், என் ரிஷப தண்டத்தை நீ ஏளனம் செய்தாயல்லவா, அதை இப்படி கொடுத்து விடு என்று கூறியபடியே அவனிடமிருந்து அந்த நந்தி பிடி போட்ட கைத்தண்டத்தை பிடுங்கிய அடிகள் ஒரு சுழற்று சுழற்றி சாளுக்கிய வீரர்களின் பாய்ந்து வரும் புறவிகளை நோக்கி வீசி எறிந்தார். அடுத்து நடந்தவை அனைத்தும் மின்னல் வேகத்தில் சம்பவித்தன என்றுதான் சொல்ல வேண்டும். அடிகள் புறவிகளின் கால்களை குறிவைத்து அந்த தண்டத்தை வீசி இருந்ததால் அது சற்று முன்னால் பாய்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு புறவியின் கால்களுக்கு இடையே நுழைந்திருந்தது. அந்த புறவி கால்கள் தடுக்கி மண்ணில் சரிந்த அதே கணத்தில் என்ன நடந்தது என்பதை யோசிக்கவும் இயலாத நிலையில் பின்னால் வந்த 7-8 புறவிகள் நிலை தடுமாறி ஒன்றின் மீது ஒன்று மோதிக்கொண்டு சரிந்து கீழே விழுந்தன. விலகிச் சிதறிய மற்ற புறவிகளின் மீது ஆரோகணித்திருந்த வீரர்களின் மீது அருள்நந்தி அடிகள் வில்லை வளைத்து குச்சிப்புல் அளவே உள்ள தனது பிரம்மாஸ்திரங்களை சரமாரியாக பொழியலானார். நொடி பொழுதில் ஆகாக்காரங்களும் ஓகாக்காரங்களும் எழுப்பியபடியே சாளுக்கிய வீரர்கள் விண்ணிலே பறக்க முயன்று மண்ணிலே பாய்ந்து உருண்டு கொண்டிருந்தனர். அப்படி சிதறி விழுந்த சாளுக்கிய வீரர்கள் சுதாரித்துக் கொண்டு எழுவதற்குள் அங்கே பாய்ந்து சென்ற மானவர்மன் ஒருவனை தாக்கி அவனுடைய வாளை உருவிக்கொண்டான். அப்படி அவன் ஒரு வாளை சம்பாதித்துக் கொள்ளவும் மற்றவர்கள் அவனை சூழ்ந்து கொள்ளவும் சரியாக இருந்தது. அடுத்த கணமே அங்கே வாள்களின் மோதல் ஒலிகள் இரைச்சலை உண்டாக்கியது. மானவர்மன் தன் தோல் தினவையெல்லாம் தீர்த்து கொள்ள முழுவதுமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள எண்ணியவனாக எந்திர கதியிலே சுழன்று எதிரிகளை தாக்கினான். நொடி பொழுதில் 2-3 பேர் ஆழமான வாள்காயங்களை பெற்று மண்ணிலே சாய்ந்தனர். சூழ்ந்து கொண்ட சாளுக்கிய வீரர்களின் நடுவே மானவர்மன் சூறை காற்றென சுழன்று போரிட்டுக் கொண்டிருந்த அதே கணத்தில் அருள்நந்தி அடிகள் அஸ்திரங்களை எல்லாம் தீர்ந்து போய் இருந்ததால் தம்மை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற 4-5 வீரர்களின் மீது பிடி விபூதியை அள்ளி வீசினார். அடுத்த கணமே அந்த சாளுக்கிய வீரர்கள் வலிப்பு நோய்க்கு ஆளானவர்கள் போல உடல் முழுவதும் எடுத்த அரிப்பின் அவசையால் சொரிந்து நெளிந்தபடியே தவித்தனர். இன்னொரு பிடி விபூதியை அவர் அள்ளிய போது,
அடிகளே, நிறுத்துங்கள். அதர்ம யுத்தம் வேண்டாம். ஆயுதம் இழந்து நிற்கிற தங்கள் முன்பு நானும் ஆயுதத்தை எறிந்துவிட்டு வருகிறேன். இருவரும் துவந்த யுத்தம் செய்வோம் என்று ஒரு குரல் எழுந்தது. அதற்கு சம்மதித்த அடிகளும் விபூதியை மீண்டும் தனது தோள் கோப்பிலிட்டு அவற்றை கழற்றி ஓரிடத்திலே வைத்துவிட்டு துவந்த யுத்தத்திற்கு தயாரானார். அப்போது அவர் முன்னே தோன்றி நின்றான் சாளுக்கிய இளவல் விக்ரமாதித்தன். அவனிடம், விக்ரமாதித்தா, வஞ்சகர்களின் முன் தர்மம் பற்றி வாதிட்டு நிற்பதும் மூர்க்கர்களின் முன் முறை ஏது முறையற்றது ஏது என்று யோசித்துக் கொண்டிருப்பதும் அர்த்தமற்ற செயல், அறிவீனமானதும் கூட. 2 பேரை பிடிக்க 20 பேருடன் வந்து போரிடும் நீ தர்ம யுத்தம் பற்றி எனக்கே உபதேசிக்கிறாய். ஒரு துறவி என்றும் பாராமல் துவந்த யுத்தத்திற்கு வேறு அழைக்கிறாய். பாதகமில்லை, அதையும் செய்து பார்த்து விடுவோம், வா என்றவாறு அடிகள் நெருங்கினார். இந்த மனிதன் ஒரு கிழட்டு துறவிதானே என்ற எண்ணத்துடன் மெத்தனமாக போரிட துவங்கிய விக்ரமாதித்தன் அடுத்த கணமே அது எத்தனை அறிவீனமானது என்பதையும், துறவி சாதாரண மனிதரல்ல, போர்க்கலைகளை மிக நுணுக்கமாக அறிந்திருப்பவர் என்பதையும் அறிய நேர்ந்தது. அடிகளின் பிடி ஒவ்வொன்றும் இரும்பு பிடியாக இறுகியதையும், அதனால் தன் வெளி பிதுங்குவதையும், அவரது அடி ஒவ்வொன்றும் தன் மீது இடியாக இறங்குவதையும், அதனால் தான் நிலை குலைய நேர்வதையும் உணர்ந்த விக்ரமாதித்தன், இனி இவரோடு தனித்து நின்று போரிட்டுக் கொண்டிருப்பது நமது முடிவிற்கு நாமே வழிவகுத்துக் கொள்வதாகிவிடும் என்று எண்ணியவனாக முழு மூச்சுடன் முனைந்து அவரை ஒரு உதறி தள்ளினான். அடுத்து அவர் அவன் மீது பாய்வதற்குள், அடிகளே, நில்லுங்கள் என்று கூவினான். ஏன், என்ன ஆயிற்று? திடீரென்று உனக்கு துவந்த யுத்தம் என்றால் என்னவென்பது மறந்து போயிற்றா என்றார் அடிகள் குரலில் இகழ்ச்சி ததும்ப. துவந்த யுத்தம் மறக்கவில்லை. ஆனால் என்னுடன் மோதிக்கொண்டிருப்பது ஒரு துறவி என்பதை எண்ணி பார்த்தேன் என்றான் விக்ரமாதித்தன். ஓ, அது இப்போதுதான் உனது நினைவுக்கு வந்ததா? துறவியுடன் மல்லுக்கு நிற்பது முறையல்ல என்ற ஞானம் உனக்கு உயிர்விடும் தருணத்தில் வந்தவரை நல்லதுதான் என்ற அடிகள் ஏளனமும் இகழ்ச்சியும் இணைந்து பறை கொட்டுவது போல இடி இடி என நகைத்தார். அதில்லை, நீர் உண்மையான துறவி இல்லை என்பதை உமது போர்க்களி உணர்த்துகிறது. பல்லவ நாட்டு துறவிகளுக்கு போர்க்களி பயிற்றுவிக்கப்படுவதாக நான் அறிந்ததில்லை. அதனால் நீர் உண்மையில் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு தெளிவாக போரிடலாம் என்று எண்ணுகிறேன். அது அவசியமில்லாத ஆராய்ச்சி. போரை துவக்கிய பிறகு குளம் கோத்திரம் விசாரித்துக் கொண்டிருக்க கூடாது என்றவாறே அடிகள் அவன் மீது பாய்ந்தார். இந்த முறை விக்ரமாதித்தன் இவரது கிடுக்கி புடிகளையோ அதிரடிகளையோ பொருட்படுத்தவில்லை. கட்டி புரண்டு கீழே விழுந்து உருண்ட போதும் அடிகளின் தாடியே அவனது குறியாக இருந்தது. அது அவனது கையில் கிடைத்ததுதான் தாமதம். அதை பீத்தி எறிந்தான். அங்கே அவனுடன் கட்டி புரண்டு போரிடுவது யார்? ஓ, மல்யுத்த கலையில் ஈடு இணையற்று விளங்கும் மாமல்லன், பல்லவ மாமன்னர் நரசிம்மவர்மரா அது? நரசிம்மவர்மரே, தாங்களா அருள்நந்தியடிகள் என்று பெருங்குரல் எடுத்து வியப்பும் அதிர்ச்சியுமாக வினவியபடியே துள்ளி எழுந்தான் விக்ரமாதித்தன். ஆம் விக்ரமாதித்தா, ஆனால் இதில் வியப்பதற்கு என்ன இருக்கிறது? அரசர்கள் பல சந்தர்ப்பங்களில் அவசியம் கருதி மாறுவேடம் கொண்டு வருவது வரலாறு கண்டு வருகிற வழக்கம்தானே. இருக்கலாம். ஆனால் தங்களின் நெஞ்சுரம் வேறு யாருக்கும் இருந்திருக்குமா என்பது என்னை பொறுத்தவரை சந்தேகம்தான். குளத்திலே ஜடமாக மிதந்து கொண்டிருந்த தங்களின் தவ வலிமையை நானே நேரில் கண்டிருக்கிறேன். அது ஒரு மாறுவேடம் போட்டுக் கொண்டவுடன் வந்து விடுகிற விஷயம் அல்ல. அருண்நந்தி அடிகளாக நீங்கள் பல்லவ நாட்டிலே நிகழ்த்திய அற்புதங்கள் ஒவ்வொன்றையும் நான் அறிவேன். அதிலும் மத வேறுபாடுகளால் மன வேறுபாடுகள் மலிந்து கொண்டிருந்த வேளையில் தாங்கள் கடவுள் தத்துவம் பற்றி மக்களிடையே பரப்பிய கருத்துகள் இருக்கின்றனவே, அவற்றை ஓர் எதிரி நாட்டு இளவரசனான நான் எத்தனை மகிழ்வுடன் வாழ்த்தி வரவேற்று எங்கள் சாளுக்கிய நாட்டு அறிஞர்களிடம் உரைத்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா? அருள்நந்தி அடிகளாக நீங்கள் எங்கள் வாதாபி நகர வீதிகளில் உலாவி எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளீர்கள். யார், எங்கிருந்து வருகிறீர்கள், எப்படி நகரத்தை விட்டு வெளியேறுகிறீர்கள் என்பதை இதுவரை எங்கள் வீரர்கள் கூட கண்டுபிடிக்க முடிந்ததே இல்லை. ஒருவேளை இப்போது கூட தங்கள் மானவர்மனுக்கு முன் தங்கள் ரகசியம் வெளிப்பட்டுவிடக் கூடாது என்பதாலோ என்னவோதான் இந்த வேடத்தை அகற்றாமலேயே வந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லாது போனால் எந்த உருவில் எப்படி மறைந்திருப்பீர்களோ?
தங்கள் தந்தை மகேந்திரவர்மர் கூட அந்த நாட்களில் என் தந்தை புலிகேசியை எங்களது போர் பாசறைக்கு மாறுவேடத்தில் வந்து சந்தித்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டது உண்டு. ஆனால் தாங்கள் புரிந்துள்ள இந்த செயல்கள் மற்றவர்களுக்கு சாத்தியம்தானா என்பது சந்தேகமே. அருள் நந்தி அடிகள் என்றால் மாயாவி, மக்களின் நண்பர், பேராற்றல் வாய்ந்தவர். பேய்கள் அவருக்கு பாதுகாவலாக வந்து கொண்டிருக்கும். அவரால் ஆகாத செயல் ஒன்றுமே இல்லை என்றெல்லாம் எத்தனை எத்தனை கதைகள் மக்களிடையே வழங்குகின்றன தெரியுமா? நீங்கள் மட்டும் அந்த திருக்கோவிலூர் காட்டில் மலையமானுக்கு எதிரான காரியங்களை செய்யாமலும் மானவர்மனையும் சமராபிராமனையும் மீட்க முயலாமலும் இருந்திருந்தால் நான் உங்கள் மீது சிறிது கூட வெறுப்படையவோ சந்தேகப்பட்டிருக்கவோ மாட்டேன். அப்போதும் கூட யாரோ அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஆள் என்றுதான் நான் சந்தேகித்துக் கொண்டிருந்தேனே தவிர இப்படி பல்லவ மன்னர் நரசிம்மவர்மராகவே அது இருக்கும் என்பதை நான் கிஞ்சிற்றும் எண்ணி பார்த்ததில்லை. என் எதிரியாக இருந்தாலும் இப்போது தங்கள் திறமைக்கு முன் தலை வணங்குவதை நான் தாழ்வாகவே எண்ணவில்லை என்று கூறிவிட்டு வணக்கம் தெரிவித்தான் விக்ரமாதித்தன். அதே சமயம் மானவர்மன் குருதி ஒழுகும் வாளுடன் அங்கே வந்து நின்றபடி, பிரபு, நான் 10-12 பேரை நமனுலகு அனுப்பி இருக்கிறேன், அல்லது மரண காயமுற்று விழச் செய்திருக்கிறேன். தாங்கள் 7-8 பேரின் மீது விஷ அம்புகளை பிரயோகித்துள்ளீர்கள். அவர்களின் கதி மரணம் தானா அல்லது மயக்கம் தெளிந்து எழுவார்களா என்பது தெரியவில்லை. இவ்வளவுக்கும் காரணமானவனும் என்னை பல்லவ நாட்டிற்கு எதிரானவனாக மாற்ற முயன்று சிறை செய்திருந்தவனுமான இவனை நாம் சும்மாவே விடக்கூடாது. இவன் தங்களோடு போரிட முயன்றதும் தங்களுக்கு ஒரு வாளை எறியலாம் என்று எண்ணினேன். அப்போதுதான் தாங்கள் துவந்த யுத்தம் செய்ய துவங்கி இருந்ததால் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டாலும் அடுத்து தங்களுக்கு ஆபத்து ஏதுமில்லையே என்று கவனிக்க நோக்கினேன். அப்போதுதான் தங்கள் துறவி கோலம் அகன்று தாங்கள் யார் என்பது வெளிப்பட்டது. என்னை எதிரிகளின் சிறையிலிருந்து மீட்டு வந்தவர் ஆருயிர் நண்பரான தாங்களே என்ற உண்மை புலப்பட உற்சாகத்திலே நான் சூழ்ந்திருந்த எதிரிகளை சூறை காற்றாக சுழன்று தாக்கினேன். போரை நீட்டிக்க விரும்பாமல் பொலப்பொலவென அவர்களை உதிர்ந்து விழச் செய்துவிட்டு ஓடோடி வருகிறேன். இவனை பிடித்து இழுத்துக் கொண்டு புறப்படுவோம் என்று உணர்ச்சி வசப்பட்டவனாக பேசினான். ஆனால் நரசிம்ம பல்லவர் அதை ஏற்காதவராக விக்ரமாதித்தனை பார்த்து, நீ எப்படி பண்புடன் தலை வணங்கி நிற்கிறாயோ அப்படியே நானும் உன்னை பண்புடன் இப்போது விட்டு செல்வதே முறை. சாளுக்கிய படைகளோடு பல்லவ படைகள் பொருதுகிற போர்க்களத்தில் நாம் மறுபடியும் நமது திறமைகளை பற்றித்துக் கொள்ளலாம். இன்று செல் என்று கூறி அவனை அனுப்பிவிட்டார். அதை போலவே பல மாதங்களுக்கு பிறகு நடந்த போர்க்களத்தில் அவர்கள் நிறைந்த ஆயுதபாணிகளாக நின்று நேருக்கு நேர் வாள் போரிட்டனர். அப்போதுதான் அந்த அசம்பாவிதம் நிகழ இருந்தது. அத்தியாயம் 41. மானவர்மனின் ருத்ர தாண்டவம். பல்லவ மாமன்னர் நரசிம்மவர்மர் தான் அருள்நந்தி அடிகளாக வேடம் தாங்கி வந்து தன்னை சாளுக்கிய நாட்டு சிறையிலிருந்து மீட்டார் என்பதை நினைக்கும் போதெல்லாம் மானவர்மனின் நெஞ்சம் விவரிக்க இயலாத உணர்வுகளுக்கு உட்பட்டது. அவருடன் காஞ்சியை நோக்கி தொடர்ந்த பயணத்தில் மானவர்மன் பல விஷயங்களை அவரிடம் பேசிக்கொண்டு வந்தான். திருக்கோவிலூர் காட்டில் மலையமானின் சதி வேலைகளை முறியடிக்க அருள்நந்தி அடிகளாக அவர் உலாவிக் கொண்டிருந்த போது தான் அவரை சந்தித்தது, அவரை பற்றி மக்களிடம் உலவும் அதீத கற்பனை கலந்த கதைகள், பயபக்தியுடன் அவரை அனைவரும் போற்றி கொண்டாடுவது, மறைந்து போன தனுசாஸ்திர வித்தைகளை மறுபடியும் அனைவருக்கும் பயன்படச் செய்யும் முயற்சியில் அவர் பல அரிய கண்டுபிடிப்புகளை மறைவாக உருவாக்கி வருவது என்று அனைத்து விஷயங்களுமே அதில் அடங்கி இருந்தன. ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பது என்றால் எத்தனை பெரிய சாமர்த்தியங்கள் அவசியம் என்பதையும், ஆட்சி பொறுப்பை ஏற்றிருப்பவன் எத்தகு அரிய திறமைகள் உடையவனாகவும் புத்திசாலியாகவும் உஜபலம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த பயணத்திலே நரசிம்மவர்மர் தன்னிடம் மனம் விட்டு பேசிக்கொண்டு வந்தபோது அறிந்து கொண்டான் மானவர்மன். 3 நாட்களில் அவர் திரும்பி வந்து சேர்வார் என்று முத்துநகை கூறியது போலவே குறிப்பிட்ட தினத்தில் மானவர்மன் வந்து சேர்ந்ததும் சங்கமானா பேர் உகை கொண்டாள். அருள்நந்தி அடிகள் அதன் பிறகு அந்த வேடத்தை தரித்து உலாவவில்லை. காரணம், தளபதி பரஞ்சோதியாரின் ஆவலை அடக்கி வைக்க முடியாததாலும் அடிகளை எப்படியும் தரிசித்தே தீருவது என்று அவர் அது பற்றி விடாப்பிடியாக மானவர்மனை விசாரித்ததாலும் மானவர்மனால் அந்த ரகசியத்தை சொல்லாது இருக்க முடியாமல் போனதாலும் அடிகள் யார் என்பது அனைவரும் அறிந்த ரகசியமாகிவிட்டது. தவிர சாளுக்கிய இளவரசன் விக்ரமாதித்தனை அறிந்து கொண்ட பிறகு
தொடர்ந்து தாம் அந்த வேடத்தை போடுவது அர்த்தமற்றது என்று நரசிம்ம பல்லவர் எண்ணியதும் ஒரு காரணம். இது இல்லாவிட்டால் இன்னொரு வேடம் நரசிம்ம பல்லவருக்கா சொல்லிக் கொடுக்க வேண்டும்? நாடக இலக்கியம் படித்த மகேந்திர பல்லவரின் திருக்குமாரர் ஆயிற்றே அவர். முத்து நகையை சமாதானப்படுத்துவது மானவர்மனுக்கு அத்தனை எளிதாக இல்லைதான். ஆனாலும் அவள் அவனிடம்தான் கோபத்தோடு இருந்தாலே தவிர சங்கமானாவின் மீது அவள் பொழிந்த அன்பு மானவர்மனையே திணறச் செய்வதாக இருந்தது. பாவம் அக்கா, உங்கள் மீது உயிரையே வைத்திருக்கிறார்கள். கடல் தாண்டி வந்திருக்கும் அவரின் கடலை விட ஆழமான அன்பு நெஞ்சம் உங்களுக்காக கடலை விட அதிகமான கண்ணீரை வடித்திருக்கிறது. சின்னஞ்சிறுமியாக இருந்த நாட்களில் உங்களோடு மாவழி கங்கை கரையில் மணல் வீடு கட்டி விளையாடிய அந்த இனிய நாட்களை பற்றிய நினைவுகளிலே அடிக்கடி ஆழ்ந்து போகிறார். அந்த நிகழ்ச்சிகளை அக்கா விவரிக்க விவரிக்க நெஞ்சு நெகிழ்ந்து போனேன். எத்தனை ஆழமான அன்பு அவர்களுடையது! அதை எக்காரணத்தாலும் சிதைக்க எனக்கு மனம் வரவில்லை. இப்படி ஓர் அழகிய அன்பு நெஞ்ச பெண்ணை மணந்து கொண்டுள்ள தாங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் என்னிடம் மறைத்து விட்டீர்களே, அதைத்தான் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்றாள் அவள். உண்மைதான் முத்துநகை, உன்னால் இதை மன்னிக்க முடியாது என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சங்கமானவையோ உன்னையோ திட்டமிட்டு ஏமாற்ற வேண்டுமென எதுவுமே செய்யவில்லை. அவளும் நானும் அறியா பருவத்தில் இருந்த போது ஒருவரை ஒருவர் விளையாட்டு தோழர்களாக எண்ணி அன்புடனே பழகினோம். அந்த அன்போ ஆழ்ந்த நேயமோ பொய்யென்று நான் சொல்லவில்லை. அரசியல் காரணங்களை மனதில் வைத்து பெரியவர்களும் எங்கள் தோழமையை காதலாக அங்கீகரித்து கல்யாணமும் செய்து வைத்தனர். ஏதுமறியா பருவத்தை நிகழ்ந்த அந்த இளவயது திருமணத்தை நான் அர்த்தமற்றது என்று இப்போதும் கூறவில்லை. விதி என்னை விரட்டியது. நான் பல்லவ நாட்டிற்கு வந்து சேர்ந்தேன். பல ஆண்டுகள் கழித்து வளர்ந்த வாலிபனாக பல்லவ படைகளுடன் என் தாயகத்தை மீட்கச் சென்றேன். அது பாதி கிணறு தாண்டிய கதையாக முடிந்து போனதெல்லாம் நீ அறியாத விஷயமல்ல. அப்போதேனும் நான் சங்கமானாவை சந்திக்க நேர்ந்திருந்தால் என் உள்ளத்தில் உறுதியை வளர்த்து கொண்டு இன்னும் ஒரு நூற்றாண்டுகள் பிரிந்திருக்கவும் சித்தமாக இருந்திருப்பேன். அவள் அந்த வாய்ப்பினை எனக்கு அளிக்க மறுத்துவிட்டாள். நேர்ந்து விட்ட சில அசம்பாவிதங்களை சுட்டிக்காட்டி இனி அவரை அனுராதாபுரத்து அரண்மனையின் நிலா முற்றத்திலேதான் சந்திப்பேன் என்று கூறினாளாம். என்ன ஆயிற்று? இந்த வேதனைகளோடு இனி வாழ்வே சூனியமாகி விடுமோ என்ற அச்சத்தோடு நம்பிக்கைகள் எல்லாம் நைந்து போன நிலையிலே நான் அந்த காவிரி கரையில் உன்னை காண நேர்ந்தது. உன் அன்பும் உபசரணைகளும் தான் எனக்கு புதிய ஜீவன் அளித்தது என்றாலும் மிக இல்லை. ஈழத்தை, அதன் இளவரசன் நான் என்ற அர்த்தமற்ற பெருமைகளை, என்றோ சின்னஞ்சிறு வயதில் யாரோ செய்து வைத்த திருமணத்தை எல்லாம் என் நெஞ்சு போன ஜென்மத்தில் நிகழ்ந்தவைகளாக பொய்யாய் பழங்கதையாய் இன்னி உதறி இருந்த பிறகே நான் உன்னை நேசித்தேன் என்று மனம் கசிந்து சொல்லிக் கொண்டிருந்த போது, இதையெல்லாம் நான் உணராமல் இல்லை. அக்கா சங்கமான தேவி உங்களை சந்திக்க கூடாது என்று எண்ணியா மறுத்தார்கள்? பாவம், பிறகு அதை எண்ணி எண்ணி எவ்வளவோ கண்ணீர் வடித்திருக்கிறார். நீங்கள் அனுராதாபுரம் கோட்டையை பிடித்து விட்டீர்கள் என்று தெரிந்ததும் அக்கா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இன்று அரண்மனை நிலா முற்றத்தில் இழந்த பெருமைகள் எல்லாம் மீட்டு விட்ட பிறகு நம் நாயகரை சந்திக்கப் போகிறோம் என்ற கனவுகளில் அவர் மிதந்து கொண்டிருந்த போதுதான் அந்த இடி செய்தி அவரது செவிகளில் விழுந்தது. கோட்டையை கொத்த கொட்டனின் படை சூழ்ந்து கொண்டு விட்டது என்று அறிந்து அவர் நெருப்பில் இட்டு புழுவாக துடித்தார். நல்ல வேளை, பாண்டி நாடர் தங்களை சுரங்கப்பாதை மூலம் தப்ப வைத்தார். அன்று இரவே நீங்கள் தமிழ்நாட்டிற்கு தப்பி வர வேண்டியிருந்ததால் சங்கமானா தேவியாரால் தங்களை சந்திக்க இயலாமல் ஆகிவிட்டது. ஊன் உறக்கமின்றி தங்களது நினைவால் தவித்து நலிந்த அவரை பாண்டி நாடர் புத்த பிட்சுக்களுடன் இங்கே அனுப்பி வைத்து விட்டார். இதன் பிறகேனும் நீங்கள் இணைந்து வாழ்வதே நீதி. ஒரு பெண்ணின் வாழ்வை பறித்து அந்த இடத்திலிருந்து நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஒருபோதும் இல்லை என்று கூறினாள் முத்து நகை. அவளது உறுதியும் பண்பும் அவனை வியக்க வைத்தன. அவள்தான் சங்கமானாவின் மீது எத்துணை பரிவும் அன்பும் காட்டுகிறாள் என்று வியந்து போனான் அவன். அதன் பிறகு அவள் ஒதுங்கி செல்ல முயல்வதை அவனால் தடுக்க முடியவில்லை. மாளிகைக்கு வருவதை அவள் குறைத்து கொண்டு விட்டாள். பிறகு நெடுநாட்கள் அவளை மானவர்மனால் பார்க்கவே இயலவில்லை. அவன் மனம் அவளை எண்ணி தவித்த போதும் இதயத்தில் வளர்த்து கொண்டு விட்ட அந்த இனிய நினைவுகளை அவனால் மறக்க முடியவில்லை. வாழ்வெனும் மகா நதியில் விதி என்னும் பெருவெள்ளம் இழுத்து செல்லும்படி இணங்கி போவதை தவிர
வேறு வழியற்றவனாக அவன் சங்கமானாவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். சங்கமானா அவனது நேயத்திற்குரிய நெஞ்சினிய மனைவிதான். அவள் மீது அவன் வருத்தம் மீது வளர்த்து கொள்ளவில்லை. ஆயினும் முத்து நகையின் நினைவுகளோ இப்போதும் அவனது இதயத்தில் மேவி நின்றது. அவளை இழந்து விட்டோமோ என்ற எண்ணம் ஒரு மெல்லிய வழியாக வேதனையாக அவனது நெஞ்சில் எப்போதுமே ஊடுருவி இருந்தது. முன்பெல்லாம் கண்ணில் ஏனும் பட்டுக் கொண்டிருப்பாள். இப்போதெல்லாம் எங்கிருக்கிறாள் என்பதை கூட அறிந்து கொள்ள முடிவதில்லையே. ஒரே அடியாக என்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டு வேறு வாழ்வை தேடிக் கொண்டிருப்பாளோ என்று எண்ணி நொந்து போவான் அவன். ஆனால் அது எத்தனை தவறு என்பதும் முத்து நகை அவன் மீது கொண்டிருந்த ஆழமான காதலும் அவனுக்கு ஒரு நாள் புலப்படவே செய்தது. அந்த நாள் காலச்செடியில் கணக்கற்ற நாள் மலர்கள் மலர்ந்து விட்டன. சூரிய பூ நித்தம் மலர்ந்து புவி வாழ்வை புத்தம் புதிதாக ஆக்கிக் கொண்டே இருப்பது போல மானவர்மன் மன துயரையெல்லாம் சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு சந்தோஷங்களையும் அவ்வப்போது போர்த்தி கொள்ள தவறவில்லை. மனித வாழ்வே இப்படி இன்ப துன்பங்களால் இணைந்து பின்னப்படுகிற ஒன்றுதானே. நெஞ்சு நிறைய சோகம் கணத்து கிடக்கிறது என்பதால் வயிறு பசிக்காமல் இருந்து விடுகிறதா என்ன? வயிறு நிறைய உண்டு விடுவதாலேயே நெஞ்சின் வேதனைகள் தான் அகன்று விடுகிறதா? மானவர்மன் இப்போது தந்தையாகி இருந்தான். 1000 வேதனைகள் இருந்த போதும் அவன் சங்கமானாவுக்கு ஒரு நல்ல கணவனாக வாழ்வதன் அடையாளமே இது. ஆயினும் சங்கமானா அவனுடன் மகிழ்ச்சியாக உரையாடும் ஒவ்வொரு வேளையிலும் நாம் இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களை எல்லாம் நமது அனுராதாபுரத்து அரண்மனையின் நிலா முற்றத்திலே அனுபவிக்க வேண்டும். இங்கே எந்த குறையும் இல்லை என்ற போதும் ஏதோ ஒரு குற்ற உணர்வு என் மனதை உறுத்தி கொண்டே இருக்கிறது என்பாள். அதனால் தானோ என்னவோ அவள் கருவை சுமந்திருந்த காலங்களில் எவர் கண்ணிலும் தென்பட கூசி ஓர் அறையிலேயே அடைந்து கிடந்தாள். அவள் நெஞ்சின் சோகங்களும் விழிகள் உதிர்க்கும் வெம்மை துளிகளுமே மானவர்மனுக்கு அனுராதபுரத்தை எப்படியும் மீட்டே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை வெறியாக்கி கொண்டிருந்தது. இல்லாது போனால் அந்த லட்சியம் கூட அவனுள் எப்போதோ அணைந்து போயிருக்கும். கால நேரங்கள் எப்போது கனிந்து வரும் என்ற தவிப்புடன் அவன் காத்து கொண்டிருந்தான். சாளுக்கியர்களின் சலசலப்பு ஓயும் வரை எப்படி நண்பர் நரசிம்மவர்மரிடம் எனக்கு இலங்கையை மீட்க படை உதவி செய் என்று கேட்பது? அதுவும் மானவர்மன் இப்போது காஞ்சியை காக்கும் பொறுப்பை அல்லவா ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உன் பல்லவம் எப்படி போனால் எனக்கென்ன, இலங்கையை மீட்பதே என் லட்சியம் என்று கூறுவது எப்படி நாகரிகமாக இருக்க முடியும்? மானவர்மன் மனம் எப்படியெல்லாம் தவிக்கிறது என்பதை சற்றும் உணர்ந்து கொள்ளாத சாளுக்கியர்கள் பல்லவ நாட்டின் மீது போர் தொடுக்க துணியாமலே இருந்தார்கள். போர் மூன்றால் தானே வெட்டு 1 துண்டு 2 என்று பிரச்சனைகளை தீர்க்க முடியும். பகை வளர்ந்து கொண்டிருந்ததே தவிர பகை முடிக்கும் போர் துவங்கவே இல்லை. நெடுநாள் புகைந்து கொண்டிருந்த பிறகு ஒரு நாள் பகை வெடித்தது. சாளுக்கியர்கள் பல்லவர்களின் சூரமாரம் மணிமங்கலம் கோட்டைகளை கைப்பற்றி கொண்டவுடன் பல்லவ படைகள் வீறு கொண்டு எழுந்தன. வெளிப்படையான போர் துவங்க ஆரம்பித்தது. நரசிம்ம பல்லவர் மானவர்மனை போருக்கு வரவேண்டாம் என்று கூறிவிட்டார். நீ காஞ்சி கோட்டையிலேயே தங்கியிரு, நிலைப்படைகளுடன் இங்கிருந்து கோட்டையை பாதுகாத்தால் போதுமானது என்று கூறிய போது, இல்லை, ஒரு போரை எதிர்பார்த்து என் தோள்கள் நெடுநாளாக துடித்துக் கொண்டிருக்கின்றன. நானும் வரத்தான் செய்வேன் என்றான் மானவர்மன். உன் தோள்களின் துடிப்பு நியாயமானதே. ஆனால் நீ கலந்து கொள்ள வேண்டிய போர் இலங்கையில் நிகழும். அதுவரை பொறுத்திரு. பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் நடக்கும் இந்த போரில் உன்னை நான் பலி கொடுக்க விரும்பவில்லை. அப்படி ஏதேனும் நிகழ்ந்துவிட்டால் உதவி கேட்டு வந்தவனை உதவிக்கு அழைத்து சென்று நான் பலி கொடுத்து விட்டதாக வரலாறு என்னை பழிக்கும். நீ காஞ்சியிலேயே இரு என்று கூறிவிட்டு சென்று விட்டார் நரசிம்ம பல்லவர். ஆனால் நடந்தது வேறு. சாளுக்கியர்களுடனான அந்த போர் மிக உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் களத்தில் நரசிம்ம பல்லவர் ஒரு யானை மீதிருந்து போர் புரிந்து கொண்டிருந்தார். இன்னொரு யானை மீதிருந்து அவரை எதிர்த்து விக்ரமாதித்தன் வாள் போரிட்டுக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு புரவி மீது அமர்ந்து சாளுக்கிய வீரர்களிடமிருந்து வெளிப்பட்ட சாளுக்கிய சேனாதிபதி வஜ்ரவர்மன் போர் அறத்தை பொருட்படுத்தாதவனாக ஒரு ஈட்டியை எடுத்து நரசிம்ம பல்லவரின் விழாவிற்கு குறிவைத்து எரிய முயன்றான். அதே கணத்தில் பல்லவ படையினரிடையே இருந்து வெளிப்பட்ட ஒரு வாள் வீரன் தனது வாளால் வஜ்ரவர்மனின் புறவியின் காலை வெட்டு வீழ்த்தினான். நிலை கொழிந்த வஜ்ரவர்மன் ஈட்டியை குறிவைத்தபடி நரசிம்மவர்மர் மீது வீச இயலாமல் மண்ணிலே விழுந்து உருண்டான்.
அவன் தன்னை சமாளித்துக் கொண்டு எழுந்தபோது பூரண கவசம் அணிந்திருந்த அந்த பல்லவ வீரன் அவனோடு வாள் போரிட்டான். சில நொடி பொழுதுகளிலேயே வஜ்ரவர்மனை அவன் வெட்டி வீழ்த்தியவுடன் அவனை சூழ்ந்து கொண்டு ஏராளமான சாளுக்கிய வீரர்கள் தாக்கத் துவங்கினர். ஆனால் அந்த கவச வீரனோ இந்திர வெள்ளிலிருந்து புறப்பட்ட இடி அம்புகளைப் போல மின்னல் வேகத்தில் சுழன்று சுழன்று வாளை வீசினான். ஈச்சங்குலைகளை வெட்டி வீழ்த்துவது போல எதிரிகளின் தலைகளை அறுவடை செய்தான். அவனுடைய எந்திரகதி தாக்குதலை சமாளிக்க இயலாமல் சாளுக்கிய படை திணறியது. ஓய்வோ தளர்ச்சியோ இன்றி அந்த பல்லவ வீரன் போரிட்ட விதம் கண்டு அனைவருமே திகைத்தனர். சூறாவளி காற்றென அவன் சுழன்று ஓர் இரத்த நதியையே பிரவிக்க செய்து கொண்டிருந்தான். அன்றைய போரில் சாளுக்கியர்கள் படு தோல்வியுற்றனர். பாசறையில் வீற்றிருந்த நரசிம்ம பல்லவர் அந்த கவச வீரனை அழித்து வர செய்து, இன்று உன்னால்தான் நான் தக்க சமயத்தில் காக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு என் நன்றி. நீ இன்று நிகழ்த்திய போர் அற்புதமானது. சாளுக்கிய படைகளின் நடுவே நீ ருத்திர தாண்டவம் ஆடினாய் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு என் பாராட்டுகள் என்றார். அப்போது அந்த பல்லவ வீரன் தன் தலை கவசத்தை கழற்றியபடியே தலையை தாழ்த்தி வணங்கியபடி, கட்டளையை மீறி போர்க்களம் வந்தமைக்கு மன்னர் முதலில் என்னை மன்னிக்க வேண்டும் என்றான். ஆம், மானவர்மன் தான் அங்கே நின்றிருந்தான். நரசிம்ம பல்லவர் உணர்ச்சி பரவசத்துடன் அவனது தோள்களை பற்றி, நண்பா, நீயா உன் உயிரை பணயம் வைத்து என்னை காப்பாற்ற எதிரிகளினோடே பாய்ந்து சென்றாய் என்றார். வார்த்தைகளோ தொழுதழுத்தன. ஆம், தங்களை போர்க்களத்திற்கு அனுப்பிவிட்டு காஞ்சிபுரத்து அரண்மனையில் சுகமாக அமர்ந்திருக்க என்னால் இயலவில்லை என்றான் மானவர்மன். அடுத்த நாள் போரில் மணிமங்கலம், சூரமாரம் கோட்டைகள் கைப்பற்றப்பட்டன. சாளுக்கிய படையோ ஒரு முதுகிட்டு ஓடியது. பல்லவ தளபதி பரஞ்சோதியும் கொடும்பாளூர் இளவரசன் சமராபிராமனும் வாதாபியை தாக்க படை நடத்தி சென்றனர். தளபதி பரஞ்சோதி வாதாபியை அழித்த அந்த போர்தான் வரலாற்று பிரசித்தமானதாயிற்றே. ஹர்ஷவர்த்தனை வென்ற வீரன் என்று மார்த்தட்டி திரிந்த புலிகேசி முடிந்தான். சாளுக்கிய இளவல் விக்ரமாதித்தன் தலைமறைவானான். தளபதி பரஞ்சோதி வாதாபியில் ஒரு வெற்றி தூணை நிறுவிவிட்டு காஞ்சி திரும்பினார். ஒரு மாபெரும் யுத்தம் நடந்து முடிந்த மறுகணமே பல்லவ படைகள் மானவர்மனுடன் இலங்கையை மீட்கச் செல்ல வேண்டும் என நரசிம்ம பல்லவர் கட்டளையிட்டார். அதை யாரும் எதிர்பார்க்கவில்லை, ஏற்கவும் தயங்கினர். ஆனால் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.